அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டி நம்ம சொல்லியிருக்கோம். நீட் அண்ட் க்ளீனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த பதிவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு நிறைய குழப்பக்கூடிய ஏரியா எப்படி படிக்கிறது அப்படின்றது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 75 கேள்விகள் கேட்க போகிறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கும் சரி குரூப் 4க்கும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு இவ்வளோ கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் மேத்ஸ் அப்படின்றத ஓரளவு நம்ம நல்லா படிச்சிருவோம். நிறைய பேர் வந்து மார்க் கம்மியாகக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். தமிழ் மற்றும் மேத்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு 120 கேள்வி போட்டுருவாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸை ஒரு 40-45 கேள்விகளுக்கு மேலே போட முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா 160 165 இந்த ரேஞ்சில் வந்து நிற்பாங்க. நல்லா கேட்டு பாருங்க. இந்த குரூப் 4 சிலபஸ்லையும் எந்த குரூப் 4லையும் சரி உங்களுக்கு அந்த வேலையை மிஸ் பண்ணவங்க ஜஸ்ட் மிஸ்ல ஒரு 4 கேள்வி 5 கேள்வியில் மிஸ் பண்ணவங்க ஒரு 2 கேள்வியில் மிஸ் பண்ணவங்க கூட ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் நிறையா தப்பாயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை படிக்கிறதுக்கும் கரெக்டான டைம் ஒதுக்கி படிங்க. அப்போ ஒரு நாளைக்கு டைமை நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவும் நம்ம போட்டிருக்கோம். ஸ்டடி பிளான் அண்ட் ஹிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்போம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு டேவை எப்படி நீங்கள் ஸ்பிளிட் அப் பண்ணி, ஒரு வீக்கை எப்படி நீங்கள் ஸ்பிளிட் அப் பண்ணி, ஒரு மந்த்தை நீங்கள் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி நீங்கள் படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணி உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஐடியாலாம் அதில் நம்ம பேசி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு சிலபஸ் ஒரு யூனிட்டையும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறோம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றத பற்றிலாம் தான் பேச போகிறோம். ஓகேங்களா? அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 சிலபஸ் இது குரூப் 2 2A சிலபஸ் இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த குரூப் 4 சிலபஸில் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தான் இருக்குது. ஆனால் குரூப் 2 2A சிலபஸில் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல கிடையாது. இதே போல் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத பாருங்கள். இங்கேயும் பாருங்க, இங்க உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாருங்க. இங்க உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாருங்க. பார்த்து குரூப் 4 சிலபஸுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்க வேணாம். குரூப் 2 2A சிலபஸுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது நினைக்க வேணாம். குரூப் 2 2A சிலபஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்குது மறைமுகமா நிறைய இடத்துல உங்களுக்கு எங்க கவர் ஆயிரும், குரூப் 4 சிலபஸ்லேயே கவர் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம சொல்றது? குரூப் 4 சிலபஸ்ல இல்லாத மாதிரி தோணும், ஆனால் அதை நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை தான் நம்ம சொல்ல வருது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். இங்கே உங்களுக்கு இந்த விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி, புரட்சிகர இயக்கங்கள், வகுப்பாதம் மற்றும் தேச பிரிவினை இதெல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க குரூப் 2 2A சிலபஸில். ஆனால் உங்களுக்கு ஐஎன்எம்ல இங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்காது. உங்களுக்கு தேச தலைவர்களோட முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகளை குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் புரியணும், முதல் இந்தியா லெவலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் படிக்க முடியும். அப்போ மறைமுகமாக நீங்கள் குரூப் 2 2A சிலபஸையும் சேர்த்து இங்கே கவர் பண்ணுற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் குரூப் 4 சிலபஸ் முடிச்சுட்டு குரூப் 2 2A சிலபஸ்க்கு போகும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5-10% தான் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா மறைமுகமாக நீங்கள் எங்கே படிச்சிருவீங்க, இங்கே குரூப் 4 சிலபஸ்லேயே கவர் பண்ணிட்டு போயிருவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இனம், மொழிகள் மற்றும் இனக்குழுக்கள், ட்ரைப்ஸ் பற்றி படிக்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஜாகிரஃபியில் இனம், மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் அவங்கள பற்றி படிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அது இருக்காது. அப்போ இதை நீங்கள் இங்கே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் குரூப் 2 2A படிக்கிறப்ப அந்த அவசியம் இருக்கு. இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி 5-10% நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு குரூப் 4 முடிச்சோன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்க டைம்ல நீங்க எதெல்லாம் புதுசா படிக்கணுமோ ஸ்டார்டிங் ஒரு 10-20 நாள்ல முடிச்சுட்டு நீங்க வழக்கம் போல திரும்ப ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. அப்ப இதுதான் அந்த ஸ்டார்டிங் ஒரு பிளான் அப்படின்றது. நெக்ஸ்ட் யூனிட் வைஸ் பார்ப்போம். சயின்ஸு, ஜாகிரஃபி இது ரெண்டுமே இருக்கட்டும். நான் உங்களுக்கு கடைசியாக வரேன். இந்த ரெண்டுக்குமே பேலன்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் படிங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். 5 மணி நேரம் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் பாதி 50% ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒதுக்குங்க. நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தமிழுக்கும் மேத்ஸுக்கும் அதிக நேரம் ஒதுக்கி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்றப்பல நீங்கள் டாப் லெவலில் நம்ம வேலைக்கு போகணும், டாப்பராக வரணும், ஒரு ஓவரால் ஒரு 500 ரேங்க்குள்ளே ஜென்ரல் ஸ்டடீஸில் போகிற மாதிரி, முதல் நாள் கவுன்சிலிங்கே போய் நீங்கள் போஸ்டிங் எடுத்துகிட்டு வர மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு
50% 50% நேரம் ஒதுக்கி ஒரு 5 மணி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 4 மணி நேரத்தை பேலன்ஸ் யூனிட்டுக்கு ஒதுக்குங்க, இந்த 2 யூனிட்டுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க அப்படின்றத சொல்லுவேன். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இந்த 2 யூனிட்டுக்கு ஒதுக்குங்க, பேலன்ஸ் 4 மணி நேரம் இந்த இருக்கக்கூடிய பேலன்ஸ் யூனிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா ஹிஸ்ட்ரி, தென் ஐஎன்எம். ஸோ இதிலே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு இண்டஸ் வேலி, குப்தாஸ், டில்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இதோட உங்களுக்கு ஹிஸ்ட்ரி என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை டாபிக் தான்? 1 2 3 4 5 6 டாபிக் தான். இந்த 6 டாபிக் மட்டும்தான் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு படிக்க போறீங்க. பண்பாட்டுக்கு உங்களுக்கு கீழே வந்துடும். இந்த லாஸ்ட்ல உங்களுக்கு இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியாவது மதச்சார்பற்ற நாடு, இதெல்லாம் உங்களுக்கு கல்ச்சர்ல வரும். மற்றபடி ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பார்க்குறப்போ ஓவரால் இதுதான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி. இங்கே இருக்கக்கூடியது இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த ஹிஸ்ட்ரிக்கு முழுக்க இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இந்த தென்னிந்திய வரலாறு வரைக்கும் நம்ம உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்? கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம், எதுவுமே மிஸ் பண்ணாமல். இண்டஸ் வேலியிலேருந்து குப்தர்கள், டில்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ், தென்னிந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் சின்ன அவர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் விஜயநகர பேரரசு, பாமணி சுல்தான், விஜயநகர் பாமணி இதில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. விஜயநகர் பாமனிலேருந்து போன குரூப் 4ல் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்? 100% உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா என்ன பண்ணி பார்த்திக்கலாம், நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். ரொம்ப முன்னாடி போட்ட வீடியோ தான், ஆனால் உங்களுக்கு அது இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் பண்ணி தான் அது இருக்கும். நீங்கள் அதை ஆர்டர் வைஸ் பார்த்துக்கலாம். அதுக்கான பிடிஎஃப்மே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒன்லைனர் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ் பாருங்கள், அந்த கிளாஸ் எடுத்த பிடிஎஃப் தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும். ஹிஸ்ட்ரி நீங்கள் இப்படி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே விஷயம் தான். தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றதுல ஆரம்பித்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக அந்த பல தேச தலைவர்கள், இது உங்களுக்கு தலைவர்கள் உருவாதல் வந்துட்டு தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அப்போ தமிழ்நாடு ஓரியன்டான ஐஎன்எம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே உங்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத், பிஆர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, பகத்சிங் இவங்களை பற்றிலாம் கேட்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்கள் ஓவரால் இந்திய வரலாறும் இந்திய ஐஎன்எம்மும் நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியா லெவலில் நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இதுவுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் போட்டு கொடுத்துட்டோம். எல்லா டாப்பிக்குமே கிளாஸ் போட்டு கொடுத்துட்டோம். எக்ஸப்ட் இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டுமே, அதுவுமே உங்களுக்கு பாதி கிளாஸ் கிட்ட போட்டோம். 50% கவர் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% வரக்கூடிய நாட்களில் போட்டு கொடுத்துட்டோம். அப்போ ஐஎன்எம்மும் நம்ம உங்களுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துட்டோம். ஐஎன்எம்கான பிடிஎஃப்பும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸப்ட் இந்த தலைவர்கள் உருவாதல் மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக புக்காக போட்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஃபுல் புக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஐஎன்எம்முக்கும் உங்களுக்கு ஃபுல் புக் கூடிய சீக்கிரமாக நம்ம போட்டு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அப்போ ஐஎன்எம்மும் நீங்கள் ஈஸியாக இதே போல் படிச்சிட போகிறீங்க. கிளாஸ் பார்க்க போகிறீங்க, கிளாஸுடைய நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. நீங்கள் நோட்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்லைனர் பிடிஎஃப் நம்மள்ட்ட வாங்க போகிறீங்க. வாங்கி அதை அப்படியே படிக்க போகிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு விஷயம். ஸ்கூல் புக்கு 100% கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகிருக்காத மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கவர் பண்ணி கொடுத்துருப்போம். இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் புக் ஒரு தடவை படிச்சுக்கிறது ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஏதோ ஒன்று நம்மளே மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து அந்த நோட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் ரீட் பண்ணிட்டு போகிறது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கூல் புக்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போகிறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஐஎன்எம் வரீங்க. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 10 கேள்விகள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ரெண்டுமே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும். அதே போல் நெக்ஸ்ட் நீங்கள் படிக்கக்கூடிய சாப்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிட்டி. நெக்ஸ்ட் படிக்கக்கூடிய சாப்டர் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான சாப்டர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 15 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சிலபஸில் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணி அதை எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இது வரைக்கும் இந்த அடிப்படை கடமைகளோடு சேர்த்து இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இந்திய அரசியலமைப்புல இருந்து டிபிஎஸ்பி வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை கடமைகள் வரைக்கும் பகுதி 4A வரைக்கும் நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். அதுவுமே நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த 15 கேள்வி கேட்குறாங்க அப்படின்றப்ப இந்த டாப்பிக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 7 to 8 கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு பாலிட்டியோட பேஸ்.
இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க, அது நம்ம உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? இல்லைனா மினிமம் உங்களுக்கு ஒரு 5 கேள்வியாச்சும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்டர் வந்து கேட்பாங்க, அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? பேலன்ஸ்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஒன்றிய நிர்வாகம், அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், இது எல்லாமே உங்களுக்கு எதுதான் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். புக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. கிளாஸ் நம்ம இப்போதைக்கு போடலை, ஃப்யூச்சரில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த பாலிட்டிக்கான பிடிஎஃப் மெட்டீரியலுமே நம்ம தரோம், வேணுன்னா யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறமே உங்களுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுலையும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே முக்கியம் தான். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 கேள்வி கேட்குறாங்க, எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே படிச்சுட்டு போகணும். ஸோ பாலிட்டி அப்படின்றது நீங்கள் ஒன்று ஒரு பாலிட்டிக்கு ஒரு புக் வாங்கி வச்சிருக்கலாம், அந்த புக்கில் நீங்கள் அப்படியே சிலபஸ் வைஸ் போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியல. ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸில் எல்லாமே கவர் ஆயிருக்கான்னு பாருங்கள். என்னைய கேட்டிங்கன்னா பாலிட்டிக்கு ஸ்கூல் புக் பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவேன். குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக போதும். ஆனால் பாலிட்டி வந்து உங்களுக்கு குரூப் 4 மட்டும் இல்லாமல் குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்குது, மெயின்ஸுக்கும் யூஸ் ஆக போகுது. அப்படின்றப்ப என்னைய கேட்டிங்கன்னா பாலிட்டி அப்படின்றது நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சுக்கிட்டா, அதாவது குரூப் 4 மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எக்ஸாம்ஸும் படிப்பீங்க அப்படின்றப்ப ஸ்கூல் புக்ஸ் தாண்டி இன்டெப்த்தாக வெளியவும் படிச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதில் உங்களுக்கு புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு இந்த தேர்தல் அப்படின்றதுலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் பற்றி மத்திய, அதாவது தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், அவங்களுடைய ஆட்சியல் முறைகள், இது எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருவோம். புதுசாக படிக்கிறது எதுவுமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் படிங்க, இல்லை இயர் புக் படிங்க. ஏதோ ஒன்று கடைசியாக ஒரு 2 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்து வச்சிருங்க. இப்படி தான் பாலிட்டி அப்படின்றது படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்கலாம்னு சொல்லுவேன்னா, இந்த யூனிட் 8 முன்னாடி இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு யூனிட் 6 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஏன்னா பாலிட்டிக்கு அப்புறம் டேரெக்டாக இங்கே வரணும். கிட்டத்தட்ட 1, 2, 3 சாப்டர் நம்ம முடிச்சுட்டு 4வது சாப்டராக இங்கே வந்து நிற்கிறோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்ததான் ஏற்கனவே பாதி இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டர் அடுத்து லாஸ்ட்டாக வருவோம். இப்போ வந்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குலேருந்து இந்த அரசியல் மாற்றங்கள் வரைக்கும், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எங்கே படிச்சிருப்பீங்க? ஐஎன்எம்ல ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இங்கே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்க போகிறீங்க. அங்கேயே புலித்தேவர்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இங்கே ஒரு தடவை படிப்பீங்க. அங்கே படிக்கலைன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக படிச்சுக்க போகிறீங்க. அந்த ஐஎன்எம் டச்சோட இங்கே வருவீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இதுவும் உங்களுக்கு ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க, அந்த டச்சோட இங்கே படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே அங்கே பாதி படிச்சிருப்பீங்க, எதுவும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா புதுசாக இங்கே படிச்சுக்க போகிறீங்க. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றதும் ஏற்கனவே கொஞ்சம் அங்கங்க படிச்சிருப்பீங்க, அதை இங்கே படிச்சுக்க போறீங்க. மூலூர் ராமாமிர்தம்லாம் மேலே கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றி இங்கே தெளிவாக படிச்சுக்க போறீங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படின்றப்பையும் அங்கங்கே இது எல்லாமே இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும், இந்த யூனிட் 8 இல்லை, இப்போ யூனிட் 6, இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் யூனிட் 6ம் சரி, யூனிட் 5ல கொஞ்சம் சரி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது அப்படியே ஒரு இதாக ஒரு கோப்பாக நீங்கள் வச்சு சேர்த்து படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இதுக்கும் நம்ம உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் மங்களும், இந்த பூலித்தேவர், நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான தலைவர்கள், தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள், ஐஎன்எம்ல தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணி போட்டிருக்கோம். யூனிட் 8 தமிழ்நாடு ஐஎன்எம் அப்படி சொல்லி போட்டிருப்போம். யூனிட் 8 ஐஎன்எம் அப்படி சொல்லி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். டிஎன் ஐஎன்எம் அப்படி சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான கிளாஸஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பேலன்ஸ் இந்த எதிர்ப்பு இருக்கீங்களா, இதை எப்படி படிக்கணும் அப்படின்றதான் ஒரு குழப்பம் ஏற்படுது. இதுல என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றப்போ நமக்கு தமிழ் சொசைட்டி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத படிக்கணும். அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அகழ்வாராய்ச்சிகள் நடந்ததை பற்றி நம்ம படிக்கணும். சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்றது நமக்கு லிட்ரேச்சர் பற்றி படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு திருக்குறள் தான். அப்போ இந்த திருக்குறள் நம்ம எங்கே படிச்சிருவோம் அப்படின்னா 6th to 12th நியூ புக் படிங்கன்னு சொன்னேன். 6th to 12th ஓல்டு புக் படிங்க அப்படின்னு சொன்னா, சிறப்பு தமிழ் படிங்கன்னு சொன்னா, தமிழ் எப்படி படிக்கணும்னு சொன்னதில் நான் சொன்னேன். அப்போ அங்கே படிக்கிறப்பயே உங்களுக்கு நான் என்ன சொல்லனா, தமிழ் புக் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். நிறைய பேர் அதை தப்பாக கூட புரிஞ்சுக்கிட்டீங்க. தமிழ் புக் படிக்கணும் அப்படின்றத நான் எப்படி சொன்னேன், தமிழ் புக் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்காம அது ஓவரால் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாச்சும் கவர் ஆகுதாவும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஆர் அம்பேத்கர் லெசனோ பெரியார் லெசனோ வந்துச்சு அப்படின்னா அவங்க தமிழ் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. அவங்க எங்கே இருக்காங்க, யூனிட் 8ல் உங்களுக்கு வருவாங்க. ஸோ அவங்கள அங்கே படிங்க, ஜென்ரல் ஸ்டடீஸில் வருவாங்க, அவங்கள படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். தமிழ் புக்கில் தான் இதுக்கான டேட்டாக்கள் எல்லாமே இருக்குது. இப்போ திருக்குறள் நீங்கள் என்ன
பண்ணிடுவீங்க, அந்த புக்ஸில் படிச்சிருவீங்க. இந்த தமிழ் இலக்கியம் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஒரு லிட்ரேச்சர் பார்ட்டோ ஒரு அதாவது சங்ககால இலக்கியமோ இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து வந்த இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்கக்கூடிய இலக்கியங்களில் மோஸ்ட்லி அந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்கள பற்றி மோஸ்ட்லி படிச்சுட்டு போயிருங்க, எல்லாமே படிச்சுட்டு போயிருங்க. முக்கியமான கவிஞர்கள் அந்த பாடல்கள்லாம் படிக்காமல் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆத்தர் பற்றி ஆசிரியர் குறிப்புன்ற ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஆசிரியர் குறிப்பை படிச்சுட்டு போயிருங்க அப்படின்றதா சொல்லுவேன். ஒரு பாடத்துக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு இருக்கும், அந்த ஆசிரியர் குறிப்பு அல்லது நூல் குறிப்பு அதை நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிருங்க, படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிருவீங்க, படிச்சுட்டு போயிருவீங்க. இதை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா தனியாக எடுத்து படிக்கணும். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா தமிழ் புக்கில் தான் இருக்குது. அப்போ தமிழ் புக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டுறப்பே நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம், இதை கவர் பண்ணிட்டு போயிடலாம். அதே தான் இந்த தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகளும் உங்களுக்கு தமிழ் புக்லேயே நிறைய லெசன்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு எத்திக்ஸ் புக்கில் ஒளிஞ்சிருக்கு. அப்போ எத்திக்ஸ் புக் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இல்லை அப்படின்னா எத்திக்ஸ் புக் படிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, அது அந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 20 கொஸ்டின் இதில் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சு தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க, எத்திக்ஸ் புக்கை எடுத்து படிங்க. நீங்கள் எத்திக்ஸ் புக் கண்டிப்பாக படிச்சாகணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா 11th 12th எத்திக்ஸ் புக் கண்டிப்பாக படிச்சாகணும். ஒரு புக்கில் உங்களுக்கு இந்தியா லெவலில் எத்திக்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, இன்னொரு புக்கில் உங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியா லெவலில் கொடுத்துருக்கக்கூடிய எத்திக்ஸ் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்திய வரலாறு இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு இந்திய பண்பாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்திய பண்பாடு இதில் உங்களுக்கு யூஸ் ஆயிரும். ஸோ 11th எத்திக்ஸோ 12th எத்திக்ஸோ கரெக்டாக தெரில, ஒன்று உங்களுக்கு இந்தியா லெவலில் பேசும், இந்திய பண்பாட்டின் கொடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இந்த மாதிரி செலக்டிவாக நிறைய லெசன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காம உங்களுக்கு செலக்டிவாக லெசன்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் தேவைப்படும் சொல்லி யூடியூப்ல போட்டு பாருங்க, அதை மட்டும் படிங்க. 11th எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு சமுதாய வரலாறு, தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள், தமிழ் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ 2 புக்கில் எந்த புக்கில் ஒன்றில் கண்டிப்பாக தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கும், இன்னொன்றில் கண்டிப்பாக இந்தியா லெவலில் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். எது தேவையோ அதை நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எத்திக்ஸ் புக்கு கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. 20 கொஸ்டின்ஸ் இருக்கப்ப எப்படி கேட்பாங்க, ஏற்குமாறாக கேட்டு விட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. 20 கொஸ்டின் இருக்குது. ஸோ எத்திக்ஸ் புக்கு டைம் ஒதுக்கி படிங்க. ஓகேங்களா? இது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் இந்த யூனிட் 6 அப்படின்றதையும் இப்படி தான் கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் புக்ஸில் தமிழ் ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு 7வது புக்கோ 8வது புக்கோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்பே நீங்கள் நடுவில் உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு கீழடி பற்றி ஒரு லெசன் வரும். அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். அகழ்வாராய்ச்சி பற்றி ஒரு லெசன் வரும், அங்கே பற்றி படிக்கலாம். அங்கங்கே உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு. அப்போ தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னா என்ன, உங்களுக்கு கப்பல் கட்டும் கலை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அப்போ கப்பல் கட்டும் கலை அப்படின்றது தமிழ் சமுதாய வரலாறு தான். நீங்கள் அங்கேயே என்ன பண்ணிடுவீங்க, அதை நீங்கள் படிச்சிருவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கேருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், அங்கேருந்து கேட்கலாம். அந்த மர ஆணிகளை வந்து தொகுதி அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கப்பல் கட்டும் கலை லெசன் ஒன்று இருக்கும். இதே மாதிரி அந்த ஓவியக்கலை லெசன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த நமக்கு இசைக்கலைகள் லெசன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த லெசன்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு. அப்போ தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான லெசன்ஸ் ஏதாச்சும் தமிழ் புக்கில் படிக்கிறீங்க, தமிழ் புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லெசனை படிச்சுக்கோங்க. எதுக்குமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லெசன்ஸ்லாம் முன்னாடி படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அந்த இதுக்கு போகிறது குருவி எத்தனை நாள் அடகாக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், இப்போ அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணலாம். ரொம்ப 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 முக்கியமான சாப்டர் 20 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கேருந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே அதுதான். இந்த வறுமை இது வரைக்கும் உங்களுக்கு இதுதான் எக்கனாமிக்ஸ் தான் வரும். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னா அதில் நீங்கள் என்ன படிப்பீங்க, அப்போ ஒரு இதுக்கும் எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி. திடீர்னு 20 கொஸ்டின் ஏற்றிட்டாங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் என்னைய கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் இந்தியன் எக்கானமி படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எனக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ 20 கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா படிங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னா என்ன படிக்க போகிறீங்க, இந்தியா வேர்ல்டு லெவலில் என்ன இருக்குது, இந்தியாவோட எக்கனாமியில் என்னென்ன உங்களுக்கு எப்படி இருக்குது, சேவைத்துறை ஃபஸ்ட்டு செக்டார், முதல் துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறைன்னு சொல்லுவோம், எது எந்த லெவலில் இருக்குது, ஜிடிபி எவ்வளோ இருக்குது, ஜிடிபியில் எது டாப்பில் இருக்குது, எது செகண்டில் இருக்குது, அப்போ எல்பிஜி பண்ணோம், எல்பிஜி எப்போ கொண்டு வந்தோம், அப்போ நம்மளுடைய பிளானிங்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்றது, 5ஆண்டு திட்ட மாதிரிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுவுமே படிக்காமல் இருக்கவங்க கூட படிச்சுட்டு போகக்கூடிய சாப்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. 5ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு,
நித்தி ஆயோக் இது எல்லாமே ஒரே இதில் தான் வரும். வருவாய் ஆதாரங்கள் அப்படின்றது, இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகள் பற்றி படிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நிதி பகிர்வுலேருந்து போன குரூப் 4ல் ஒரு விஷயம் எடுத்தாங்க. ஜிஎஸ்டி படிச்சுட்டு போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொருளாதார போக்குகள் என்னை கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். முடிஞ்சால் எக்கனாமிக்ஸ்க்கு இப்போதைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் அங்கங்கே பெண்டிங் இருக்குது அப்படின்றதுனால அதை முடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னால இப்போதைக்கு எக்கனாமிக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதே போல் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள், அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சுட்டு போகலாம். ஊரக நலன்சார் திட்டங்கள் என்னை கேட்டிங்கன்னா திட்டங்களுக்கு இப்போ அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஸ்கீம்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சமூக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு மக்கள் தொகை, கல்வி, மக்கள் தொகை நமக்கு என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன லெவலில் இருக்குது, எஜுகேஷன் இந்தியா என்ன இருக்குது, நம்ம என்ன இருக்கோம், இந்தியாவுடைய எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்றது, நலவாழ்வு ஹெல்த் எப்படி இருக்குது, ஐஎம்ஆர் எவ்வளோ, எம்எம்ஆர் எவ்வளோ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு சிம்பிளாக தான் கேட்க போகிறாங்க குரூப் 4ல். வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் படிங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குது, எந்த மாநிலத்தில் அதிகமான வேலையின்மை இருக்குது அப்படின்னு சொல்லி குரூப் 2 மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ரொம்ப ஓப்பனான ஒரு விஷயம் தான். அப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வறுமை, இதையுமே உங்களுக்கு அப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப இதுக்கான ஸ்கீம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. 11th புக்கில் ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் உங்களுக்கு சமூக பிரச்சனைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் ஜாலியாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி படிங்க. சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்க, ஒரு சோர்ஸ் இந்தியன் எக்கனாமிக்காக ஒரு புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்படியே நீங்கள் படிச்சுட்டு போகலாம். மற்றபடி நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் பெருசாக ஒன்றும் இருக்காது, அங்கங்கே படிக்கிறதெல்லாம் வந்துடும். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படி சொல்லி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்த்துக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள், ஸ்கீம்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. இது இல்லம் தேடி கல்வியிலேருந்து உங்களுக்கு புதுமை பெண்ணிலேருந்து தமிழ் புதன்மையிலேருந்து எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது. நலவாழ்வு முறைகள் சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் ஆகட்டும், உங்களுக்கு நம்மை காக்கும் 48, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதயம் காப்போம், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு தாக்கமும் அப்படி சொல்லி பார்க்குறப்ப தமிழ்நாட்டுடைய ஜாகிரஃபி அப்படின்றது நீங்கள் ஜாகிரஃபிலேயே படிச்சிருப்பீங்க. இங்கே உங்களுக்கு தமிழ்நாடு ஜாகிரஃபி மட்டும் தனியாக நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன படித்தாலும் சரி, உங்களுக்கு குரூப் 4 சிலபஸும் குரூப் 2 சிலபஸும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மெயின் சிலபஸில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை, ஆனால் உங்களுக்கு அப்படி தான் படிச்சுட்டு வரணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு சிலபஸை படிக்கிறப்ப தெரியும். அப்போ தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜாகிரஃபி படிக்கிறப்ப நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு கோர்வையாக ரிவிஷன் பண்ணிப்பீங்க, கடைசி சாப்டராக இதான் படிக்கிறீங்க. அதே போல் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்றப்ப நீங்கள் அங்கேயே படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு சார்ந்த எக்கனாமிக்ஸும் நீங்கள் தனியாக இங்கேயே படிச்சிருப்பீங்க. அடுத்து நலன்சார் திட்டங்கள், நம்ம சொன்னாலே அரசு சார் திட்டங்கள், ஸ்கீம்ஸு நிறைய எக்கச்சக்கமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படிங்க. தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கரண்ட்டாக நடக்கக்கூடிய சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் என்ன இருக்குது அப்படின்றத படிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நம்ம கிளாஸ் போடும் இந்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு. வெளியே போய் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்றப்ப, வெளியே போய் மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்றப்ப இதுக்கு தனியாக புக்ஸ் வாங்கி படிக்கலாம். மற்றபடி இது தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே நியூஸ் பேப்பர்ஸ் ஓரளவு படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தெரியும். இல்லை அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர்ஸ் மந்த்லி மேகசைன்ஸ் எடுத்து, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசைன்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படிக்கிறப்ப அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியாது, ஆனால் சிலபஸில் எங்கேயோ ஒரு இடத்துல கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ படித்து வச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப விஷயம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் தான். இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த உங்களுக்கு 5 இயர் பிளான்ஸு, பேங்கிங்கு, டேக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். 20 கேள்வி ஸ்டாட்டிக் ஜிகே கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா இங்கே இருந்தால் கேட்பாங்க, செம்மையாக கேட்பாங்க. போன தடவைலாம் வந்து உங்களுக்கு கேட்டாங்க, 2 கொஷின் கேட்டாங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஆதி திராவிடருக்காக தமிழக அரசு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேல்யூ கேட்டிருந்தாங்க. மெயின்ஸில் உங்களுக்கு ஜிஎஸ்டிபி, தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. நிறையா அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ், அதுவுமே உங்களுக்கு 0.13, 0.23, 8.13, 8.23, 8.33, 8.43 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் உங்களுக்கு கேட்க முடியும். அப்போ இப்படி தான் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை பார்க்குறதுக்கு இதில் ஒரு 2 சாப்டர் இருக்குது, இதில் ஒரு சாப்டர் 3, இதில் 4, 5, 6
ஓகேவா? 6 சாப்டர் இருக்கு. 6 சாப்டருமே உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த 6 சாப்டருக்காக நீங்க இந்த 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல 4 மணி நேரம் இந்த 6 சாப்டருக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. என்னைய கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒ ஒ ஒரு யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா, அத கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போனீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். அப்ப அந்த பேலன்ஸ் 1 ஹவர் நீங்க எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க போலாம்? இந்த சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபியை பொறுத்தவரைக்கும் இது நீங்க கவர் பண்ணலாம். அப்ப சயின்ஸ், ஜியோகிராஃபி இது 2ல நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜியோகிராஃபி. ஏன் ஜியோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அந்த ஜியோகிராஃபி உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்? பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேற இடங்கள்ல யூஸ் ஆகும். உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரு கரண்ட் அஃபேர்ஸா யூஸ் ஆகலாம். நீங்க இந்த ஜியோகிராஃபியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தமிழ்நாடு வறட்சி நிர்வாகத்தில் இந்த தமிழ்நாடு புவியியல் கூறுகள் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது 2ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஜியோகிராஃபி படிக்கலாம். ஏன்னா ஜியோகிராஃபி போர்ஷன் கம்மி, கம்பேரிட்டிவ்லி சயின்ஸோட கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஜியோகிராஃபியில் சிலபஸ் கம்மி. ஸோ ஜியோகிராஃபி நீங்க கொடுத்து படிக்கலாம். இது 2த்துக்குமே டெய்லி ஒரு 1 ஹவர் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜியோகிராஃபி கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ள நீங்க கண்டினியூஸாக டெய்லி ஒரு 1 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு 20 டேஸ் கூட ஆகலாம் ஜியோகிராஃபி படிக்கிறீங்க அப்படின்றப்ப. இல்லை ஒரே ஜியோகிராஃபி படிக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கேயே ஸ்ட்ராட்டஜிக்கே உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒரு நாள் சயின்ஸ், ஒரு நாள் ஜியோகிராஃபி, ஒரு நாள் சயின்ஸ், ஒரு நாள் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சுக்கலாம். ஜியோகிராஃபி எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். கேள்விகள் தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்றது தனியாக இருக்குன்றனால நிறைய கேள்விகள் இங்கே கேட்கல அப்படின்னாலும் யூனிட் 9 அதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த யூனிட் 5ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜியோகிராஃபி அப்படின்றத நீங்கள் நல்லா கவர் பண்ணிடுங்க. டெய்லி 1 ஹவரில் இப்படி முடிஞ்ச அளவு ஜியோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 100% சிலபஸ் கவர் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து சயின்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் 5 கேள்வி, இது 2மே 5 கேள்வி தான் கேட்குறாங்க. இருந்தாலும் ஜியோகிராஃபியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது வேற யூனிட்ல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கேள்வி இங்கே சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் வேற எங்கேயுமே யூஸ் ஆகாது. அந்த 5 கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு அப்படி இப்படி கேட்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு சயின்ஸ் அப்படின்றத நான் எப்படி படிச்சிருந்தேன் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னுடைய ஓன் நோட்ஸ் வச்சிருந்தேன். அந்த நோட்ஸை நான் புரட்டி பார்த்துட்டு போயிடுவேன் எப்பயுமே. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே படிச்சிருப்பேன். உங்களுக்கு டைம் அப்படின்றது நிறையா இருக்குது. டெய்லி ஒரு லெசன் படிங்க. 6வதுலேருந்து 10th வரைக்கும், 6th to 10th நியூ புக் மட்டும் படிக்க போகிறீங்க. 6th to 10th நியூ புக் மட்டும்தான் படிக்க போகிறீங்க சயின்ஸுக்கு. அதுலேயும் உங்களுக்கு செலக்டடாக ஒரு சில லெசன்ஸ் தான் படிக்க போகிறீங்க. 9th 10thலாம் மோஸ்ட்லி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 50 லெசன்ஸ் தான் மொத்தமாக படிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்தா கூட சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுது ஒரு இடம் அப்படின்னா, சயின்ஸில் எல்லாமே கஷ்டமாக இருக்காது. ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். இப்போ நியூட்டன்ஸ் லா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இதே வேற ஒரு விஷயம் படிக்கிறப்ப உங்களுக்கு ஈக்குவேஷன் படிக்கிறப்பையோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறப்பையோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பாருங்கள். ஒரு தடவை படித்து பாருங்கள். புரியல, எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பாருங்கள். அப்பயும் புரியல அப்படின்னா அதை விட்டுட்டு நான் போயிடுவேன். என்னோட சாப்டரில் என்னோட இதில் நான் சொல்கிறேன், அதை நான் விட்டுட்டு போயிடுவேன். பெருசாக படித்து அதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்துக்கலாம், 5 கேள்வி நான் படிச்சுட்டு இருந்தப்போ 7 கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒரு 4 கேள்வி போட்டோன்னா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் படித்தேன். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட் எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், 6th to 10th நியூ புக் தான் படிக்க போகிறீங்க. 50 லெசன்ஸ் தான் படிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லெசன்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 50 லெசன்ஸ் இருக்கும். அந்த 50 லெசன்ஸையும், ஏன்னா 9th 10th கொஞ்சம் நிறையா இருந்தாலும் 6th 7th 8th கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் லெசன்ஸ்லாம். டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸ் தாராளமாக முடிக்க முடியும். ஸோ அப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு 50லேருந்து 60 நாளில் நம்மளால் சயின்ஸையும் கண்டிப்பாக படிச்சுட்டு போக முடியும். அப்போ நம்மளால் 100% சிலபஸ் கவர் பண்ணிட்டு போகிறப்ப நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நான் எதுவுமே மிஸ் பண்ணல, சிலபஸில் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போனேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அதுவே உங்களுக்கு எக்ஸாமில் உங்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ சயின்ஸ் நம்ம படிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து சயின்ஸ் எப்படின்றத இப்படி படிங்க. டெய்லி ஒரு 1 ஹவர் அப்படின்றதுல ஜியோகிராஃபி எல்லாம் சயின்ஸ் ஒரு நாளை விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது நீங்கள் படிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜியோகிராஃபியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த யூனிட்ஸோட சேர்த்துக்கலாம். ஜியோகிராஃபியை நீங்கள் இந்த யூனிட்ஸோட சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய அந்த 6 யூனிட்டை 7 யூனிட்டாக வச்சுக்கிட்டு சயின்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டாக கூட வச்சுக்கலாம். சயின்ஸை மட்டும் டெய்லி ஒரு 1 ஹவர் நான் என்ன பண்ணுவேன், சயின்ஸ் மட்டும் படிப்பேன் அப்படின்றத வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இந்த 7 விஷயத்தையும், இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 சாப்டரையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெய்லி 4 மணி நேரம் படிப்பேன் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% சிலபஸ் கவர் பண்ணிட்டு போக முடியும். இதுதான் சொல்ல வந்த விஷயம். சயின்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸ் அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி டெய்லி 1 மணி நேரம் லெசன்ஸ் ஒதுக்கி படிங்க. ஜியோகிராஃபி ஒன்று நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் இந்த சயின்ஸோட சேர்த்து படித்தாலும் சரி, ½ hour இதில் படித்தாலும் சரி, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சயின்ஸோட சேர்த்து படித்தாலும் சரி, இல்லை இந்த யூனிட்ஸோட சேர்த்து படித்தாலும் சரி, ஜியோகிராஃபி அப்படின்றது எப்படி பார்த்தாலும் படிச்சு தான் ஆகணும். ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ் தான். ஸோ நீங்கள் இதோட கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு முக்கியம், நம்ம எப்படி கிளாஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான யூனிட். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம்
சேர்த்து தான் இந்த யூனிட் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஏரியாவாக இருக்காது. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கலாம். அதுவும் நீங்கள் தமிழ் புக்ஸ் படிக்கிறப்ப ஒரு எத்திக்ஸ் புக் படிக்கிறப்ப கரெக்டாக படிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. நம்ம படித்த எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடலாம், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது நீங்கள் இப்படி தான் படிக்கணும். இதில் உங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நினச்சா எல்லா விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை டெலிகிராம் சேனல் ஐடியும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா நம்மளே உங்களுக்கு கூப்பிட்றோம். ஓகேங்களா? அப்போ இப்படி தான் படிக்கணும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு கேட்கலாம். நம்ம உங்களுக்கு உதவுறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கான ஒரு பதிவாக தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணேன். அது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன் அப்படின்றதுல நான் நம்பிக்கையை தெரிவிக்கிறேன். குரூப் 2 2 இயர் சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லுற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். குரூப் 4 முடிச்சோன்னா அது கொஞ்சம் இருக்கதை நம்ம அப்பப்போ டக்குன்னு ஒரு 20 நாளில் கண்டிப்பாக நம்மளால் முடிச்சுட்டு போக முடியும். இப்போதைக்கு நீங்கள் குரூப் 4 சிலபஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிங்க. நான் குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.